13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அருந்தமிழர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக எங்களோட காணொளிகளை பார்த்து கொண்டிருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் எங்களோட அன்பும் நன்றியும். மறவாமல் எங்களை எங்களோட காணொளிகளை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் பகிருங்கள். ஒரு நல்ல கருத்துக்கள், நல்ல விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் செய்கிறதோட முக்கியமாக எல்லாருக்கும் பகிருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், இளவு வீடாக இருந்தால் நான் தான் பொணமாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு விளம்பர பிரியராக தன்னை ஆக்கி கொண்டு எந்த போராட்டம், எந்த ஆர்ப்பாட்டம் எதாக இருந்தாலும் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு தனக்கான ஒரு வட்டத்தை உருவாக்கி கொண்டு அதை மூலமாக நற்காரியங்கள் செய்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் வைத்து கொண்டு நேரடியாக அரசியல் களத்தில் குதிக்கலாமா வேணாமா, யார் பக்கம் போனால் நமக்கு சரியாக இருக்கும் என்று ஒவ்வொருத்தர் மேலேயும் குதிரை சவாரி செய்து எப்படியாவது வந்தலான்னு பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நடிகரும் ஒரு நடன இயக்குனரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வாங்க காணொளி. அண்ணே வணக்கம். வணக்கண்ணே. வணக்கம். சொல்லுங்க. என்னண்ணே வந்துட்டார், திருப்பி இந்தா வரேன் இந்த ப்ரெஸ் மீட் நடத்துகிறேன், இதனால் தள்ளி போடுது அப்படின்னவர் இன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. எப்போவும் போல் ஒரு சென்டிமெண்ட்டு, ஒரு சோகக்கா இதெல்லாம் வச்சு அப்படியே நேரேட் பண்ணி செட் பண்ணி கொண்டு வர்றாரு. அவர் என்ன தான் அவர் நினைக்கிறாருண்ணே? இல்லை, அதாவது அரசியல் யாருனாலும் வரலாம், அதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவங்களுடைய நம்பகத்தன்மை, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்றைக்கி திடீர்னு ஒரு 2-3 தினங்களாகவே ஒரு பேசுபொருளாக அது இருந்தது. அதாவது இவர் வர்றாரு, கிழக்கில் நிற்கிறாருன்ற மாதிரி இந்த செய்திகள் எப்படி கசியவிடப்பட்டன அப்படின்றது தெரியல, நடந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தா ஒரு நேரடி ஒளிப்பதிவு மூலமாக லைவில் வராரு. எல்லா டிவி சேனல்ஸும் அதை லைவில் பண்ணுறாங்க, பேசுகிறாரு. தன்னுடைய முகநூல் பதிவில் இருந்தோ அல்லது இன்ஸ்டா பதிவில் இருந்தோ நேரடியாக அவர் வருகிறார். அவர் என்ன சொன்னார் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும். அது கிட்டத்தட்ட ஒரு ஸ்கிரிப்டட் என்ன பேசணுன்றதை முன்னாடியே தயார் பண்ணி வச்சுக்கிட்டு, என்னென்ன விஷயங்கள் இருந்தால் மக்கள் நம்மளை நம்புவாங்க அப்படின்றதெல்லாம் அதில் எழுதி வச்சுக்கிட்டு அவர் பேசுகிறார். நமக்கு ராகவா லாரன்ஸ் மேலே நமக்கு எந்த வருத்தமும் கிடையாது. வரட்டும் போகட்டும், ஒருவன் செய்கின்ற செயல் தான் அவனை யாருன்றதை வெளிக்காட்டும். ஐயா நடிகர் மயில்சாமின்னு ஒருவர் இருந்தார், இப்போ தவறி போயிட்டார். அவர் வலது கைக்கு செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவர் செய்கிறது யாருக்குமே தெரியாது. அவர் இறப்பதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகர் விவேக் அவர்கள் அவரை வச்சுட்டு ஒரு மேடையில் பேசும்போது அவர் சொன்னார், சாதாரணமாக எப்படி காசை வாங்கி யாருக்கு செலவு பண்ணுவார் டக்குன்னு. ஏன்னா இன்னொன்று, திரைத்துறையில் அவ்வளோ பேரும் மயில்சாமி எதையாவது கேட்டார் அப்படின்னு சொன்னால் செய்ய மறுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவர் நற்காரியங்களுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துவார் அப்படின்றது தெரியும். பல கஷ்டப்பட்ட மாணவிகளுக்கு, குழந்தைங்களுக்கு கல்வி கட்டணம் கட்டுவதாகட்டும், பொருட்கள் கல்விக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பதாகட்டும், அந்த மாதிரி பல விஷயங்களில் அவர் செஞ்சுருக்கிறாரு. அலைபேசியில் கேட்டால் உடனே செஞ்சுருவோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு தேமுதிகன்ற ஒரு கட்சி இருக்குது, விஜயகாந்த் அவர்கள். அவர் இதுக்கு வர்றதுக்கு மட்டும் அரசியலுக்கு வருவதற்கு முன்னதாக அவர் இப்படிலாம் செய்கிறாருன்னு எங்கேயாவது வெளிச்சம் போட்டு வெளியே எங்கேயாவது காட்டியிருக்காங்களா? கிடையாது. அவர் கூட நெருங்கி பழகிறவங்களுக்கு தான் தெரியும், அவங்கள்ட்ட பலன் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாருன்றது தெரியும். ஆனால் அந்த ராகவா லாரன்ஸ் நான் யாருக்கு என்ன செய்கிறேன் வைக்கிறேன் அப்படின்றத வெளிச்சம் போட்டு காட்டிகிட்டே வர்றாரு தொடர்ந்து. ரொம்ப அசிங்கம் என்னன்னா, இன்னைக்கு அவர் நேரடியாக ஒரு டெலிகாஸ்ட் பண்ண தன்னை பேசுவதை வெளி காட்டுறாரு. அவர் பேசி முடிக்கும் போது கடைசியாக நான் அவங்கள்ட்ட என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பாருங்கன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு 5 பையங்களை நிற்க வச்சுட்டு, இவங்க தான் என்னுடைய 22 வருஷத்தினுடைய உழைப்பு, அரசியலுக்கே வராமல் மக்களுக்கு நான் செஞ்ச சேவை உங்கள் கண்ணு முன்னாடி நிப்பாட்டியிருக்கேன். உனக்கு வயது என்னப்பா? 22. பாருங்க, நான் 22, 21 வயதாக வருடமா அவனை தூக்கி வளர்த்தவன். ஒரு வயசுல அவன் என்கிட்ட வந்தான், ஒரு புகைப்படத்தை காட்டி நான் இந்த காரியங்கள்லாம் செஞ்சிருக்கிறேன், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கள வச்சு வியாபாரம் பண்றீங்க. அந்த பசங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நாள் தனக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு அவரை அவங்கள கொண்டு வந்து பின்னாடி நிறுத்தி பேசுறதுங்கும் போது அவங்களோட மனநிலை எப்படி? அவங்கள வச்சு நீ வியாபாரம் பண்ற, நீ ஒண்ணும் கிடையாது. இப்ப என்னன்னா, நீங்கள் 9 வருடங்களுக்கு முன்னதாக ஐயா ஜெயலலிதா அம்மா இறந்து இவர் ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பொழுது அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை வருது. இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்காக மிகப்பெரிய போராட்டம் தன்னெழுச்சியாக தமிழ்நாடு முழுக்க நடந்தது. இந்த போராட்டங்களை ஏதாவது இவர் முன்னெடுத்தாருன்னா இல்லை, அதுவாக தன்னெழுச்சியாக நடைபெற்ற போராட்டம்.
இப்போ அந்த போராட்டத்தில் அண்ணன் சீமானவர்களின் பங்கு எப்படி இருந்தது, எங்க தொடங்கினாங்க, அலங்காநல்லூர்லயும் அவனியாபுரத்துலயும் மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சி அதில் பங்கு இல்லை. தமிழ் கலாச்சாரம் பண்பாடு அப்படின்றத உள்ளுக்கு விதைத்ததில் அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. அதுதான் அந்த போராட்டத்தை தூண்டுறதுக்கான மிகப்பெரிய தூண்டுகோலாக இருந்தது. நம்ம கிளைம் பண்ணவே இல்லையே, கிளைம் பண்ணல. ஏன் அதில் வந்து பல பேர் போய் உணவுகள் வாங்கி கொடுத்தாங்க. நீங்கள் வந்து 5000 பேர் 10,000 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. லட்சக்கணக்கான மக்கள் அந்த மெரினா பீச்சில் உட்காந்தாங்க. சென்னையில் மட்டுமில்லை, கோயம்புத்தூரில் உட்காந்துருந்தாங்க, மதுரையில் உட்காந்துருந்தாங்க. இங்கே சென்னையில் வந்து உட்காந்து நம்ம வந்து அதை பலன் தேடுற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த ஜல்லிக்கட்டு எங்கே அதனுடைய ஆரிஜின் எங்கே இருக்குதோ நம்ம அங்கே போய் உட்காரணும் தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மதுரையில் போய் உட்காந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அப்போ நீ வந்து அதில் சாப்பாடு வாங்கி கொடுக்க போகிற, உன்னுடைய பேட்டியிலே நீ என்ன சொல்கிற, நான் 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சு 6000 7000 பேர் வரைக்கும் சாப்பாடு கொடுத்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அங்கே உட்கார்ந்து இருந்தவங்க லட்சக்கணக்கான பேருன்றதை நீ அட்மிட் பண்ற. ஆனால் நீ அதை வந்து அந்த போராட்டத்தையே உண்மையப்படுத்துற, அவருடைய வயப்படுத்திக்கிறாரு. அந்த போராட்டமே அவரால் தான் நடந்த மாதிரி மாதிரி தெரியாத பல பேர் தினசரி கொண்டு போய் உணவு கொடுத்தாங்க. அவங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லாம் சமைச்சு கொண்டு போய் கொடுத்தது, தண்ணீர் கொடுத்தது, இத்தனைக்கும் டாய்லெட்ஸ் ஃபெசிலிட்டி உருவாக்கி கொடுத்தது, எல்லா மாதிரி பல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. எல்லாமே நீங்கள் அதே இது பாருங்க. நீங்கள் இன்னைக்கு வெளியிட்ட அவருடைய ஒளிப்பதிவு இருக்கு இல்லையா, அதிலே அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் எனக்கு என்ன வந்து அந்த சமயத்தில் கிரிட்டிசைஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு சமன்படுத்துவதற்காக என்ன பண்ணுறாருன்னா, பின்னாடி ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நான் இந்த திரைப்படத்தில் நடித்து அது நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது அதனுடைய இயக்குனருக்கு அலைபேசி அழைப்பு வந்தது. அவர் என்கிட்ட கொடுத்தாரு, நான் அதை வாங்கி பேசினேன், சீமான் இருந்தார், அந்த பெரிய பிரச்சனைகளை சரி செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறார். நீ ஒன்றும் கிடையாது. அண்ணன் சீமான் அவர்கள் எதற்காக ராகவா லாரன்ஸை விமர்சிச்சாரு? நீ ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே போய் உட்கார்ந்த, அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்த அப்படின்றதுக்காக விமர்சிச்சாரா? நீ கடைசி நேரத்தில் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அரசால் சிதைக்கப்பட்டு அங்கே உள்ளுக்கு வந்து தவறானவர்கள் இருப்பதாக ஒரு பொய் பரப்புரை வெளியே பரப்பப்பட்டு அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தணுன்ற காரணத்துக்காகவே, அதாவது அரசுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா அவங்களை அங்கிருந்து கலைக்கணும். சும்மா கலைக்க முடியாது. அங்கே வந்து தீவிரவாதிகள் உள்ளுக்கு பூந்துட்டாங்க, வன்முறையாளர்கள் உள்ளுக்கு பூந்துட்டாங்கன்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி பண்ணணுன்றதுக்காக சமூக விரோதிகள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வேலையை பண்ணாங்க. நீ அந்த சமயத்தில் நீ காவல்துறையை பின்னாடி வச்சுக்கிட்டு நீ என்ன பேட்டி கொடுத்த? யார் யாரோ உள்ளுக்கு புகுந்துட்டாங்க. நீ உனக்கு அதில் யார் இருக்காங்கன்னு தெரியுமா? நீ வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடுனதுக்கு அப்புறம் தான் நீ உணவே வாங்கி கொடுக்க போன. உனக்கு அங்கே யார் இருக்கா? அந்த போராட்டம் எதை பற்றி எடுக்கப்பட்டது, எதனால் நடக்குதுன்னு என்ன தெரியுமா? சாதாரணமாக சொல்கிறேன், வீட்டமைப்பு தடை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவங்க நடத்தியே ஆகணும், ஒரு விளையாட்டு நடத்தியே ஆகணும். அது விளையாட்டுன்றதுக்காக பண்ணாங்களா? அது விளையாட்டுன்றதுக்காக பண்ணாங்களா? அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய அரசியல் பின்புலம் இருக்குது, நம்முடைய பண்பாடு இருக்குது. அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? நீ எதையாவது பேசியிருக்கிறியா? எதையும் பேசல. அதை பற்றி எதுவும் உனக்கு தெரியவும் தெரியாது. அதை பற்றி சொல்றதுக்கான விவரமா முக்கியமா அதுல அவர் பேசினதுல என்னன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் தன் உயிரை துச்சமனம் வைத்து ஒரு படகை எடுத்துக்கொண்டு கடல் வழியாக வந்து கடைசி நேரத்தில் எல்லாரும் உள்ள மாட்டிக்கிட்டு நிற்கிறாங்க, அவங்களுக்கு உணவு இல்லை தண்ணி இல்லைங்கிறனால எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இவ்வளோ தூரம் செஞ்சுருக்காங்க. அவர்களை நீங்கள் வந்து சமூக விரோதிகள் உள்ள பூந்துட்டு இருக்கும்போது அப்போ உண்மையிலே கோவம். இது வந்து எதோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்குன்னா, இந்த ஸ்டெர்லைட் கலவரம் முடிச்சுட்டு அது தொடர்பான அங்கே நான் போய் பார்க்க போகிறேன்னு போய் பார்த்துட்டு சும்மா வந்தார்ல, வந்து போய் ஏர்போர்ட்டில் இறங்கணும்னு கேட்கும்போது சாதாரணமாக சொன்னார்ல, உள்ளுக்கு வந்து சமூக விரோதிகள். இதை அந்த சமூகம் ஏற்றுக்குதா? ஸ்டெர்லைட் பிரச்சனையில போலீஸ் வந்து எவ்வளோ வயலண்டாக துப்பாக்கி பிரயோகம் பண்ணாங்க, எந்த மாதிரி துப்பாக்கி பிரயோகம் நடந்தது, வெட்ட வெளிச்சமா வந்து வெளிப்படையா தெரியும். காவல்துறை சரியா இல்லையான்றது மக்களுக்கு தெரியும். அதுல ரஜினிகாந்த் என்ன கருத்தை சொன்னாரோ அதே கருத்தை அவர் இங்க சொல்லியிருந்தாரு. இவர் சொல்றதை பார்த்தா ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் அந்த கருத்தை சொன்னார்னு வச்சுக்கோங்க. அப்போ இதான் விஷயம். எந்த அரசியல் புரிதலும் கிடையாது. 4 பேருக்கு சோறு வாங்கி கொடுத்துட்டா நம்ம அரசியலுக்கு வந்துடலாம் அப்படின்னா, இந்த நாட்டுக்காக போராடி அடிபட்டு உயிரிழந்த விடுதலை போராட்டத்தில் எல்லாரும் விடுதலை போராட்டத்தில் பாடுபட்ட விடுதலை போராட்டத்தில் தன்னுடைய குடும்பத்தையே இழந்த அவ்வளோ பேரும் பின்னாடி நம்ம அரசியலுக்கு வந்து அமைச்சராயிரணும் வச்சிடணும்னு வந்தாங்களா? எவ்வளோ பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டு பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு. அது நமக்கே தெரியும். சுபாஷ் சந்திர போஸோட அன்னையில என்ஐஏல நேஷனல் என்ஐஏ தானே, என்ஐஏல இருந்த எவ்வளவு பேர் அதில் வந்து இன்னும் இந்திய அரசுல பென்ஷன் வாங்கிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. 90 வயது 95 வயது நிரம்பியவர்களாம் இன்னும் இருக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து எப்படி இருக்கிறாங்க? இல்லை மொழி போராட்டத்தில் ஈடுபட்டவங்க என்ன நினைச்சு மொழி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க? மொழி போராட்டத்தில் ஈடுபட்டு என் பையன் செத்து போயிட்டான், இல்லை என்னுடைய அப்பாவை பறி கொடுத்துட்டேன்றவங்கலாம் நம்ம பின்னாடி ஆட்சிக்கு வந்துடலாம், அமைச்சராயிரலாம், எம்எல்ஏ ஆயிரலாம்னு சொல்லி யாராவது நினைச்சாங்களா? நீ தன்னலம் பார்க்காம வேலை செய்யல, பின்னாடி ஏதோ நமக்கு நலம் கிடைக்கும், பலன் கிடைக்கும்னு நீ இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற. நீ ஒன்றும் கிடையாது, ரொம்ப சாதாரணம். நம்ம ஐயா மயில்சாமி பற்றி பேசணும். இதே மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க வெளியே தெரியாமல். ஆனால் பாருங்க, இந்த ஒரு நபர், இந்த கேபிஒய் பாலான்னு ஒரு பையன், இவெல்லாம் வெளியே வந்து உதவி செய்யும்போது கேமராவை தூக்கிட்டே உதவி செய்யறாங்க. யாராவது ஒரு உதவி செய்ய போகும்போது பின்னாடி கேமராவோட போய் என்ன செய்யறோம் அப்படின்னு செஞ்சுட்டு உதவி செஞ்சுட்டு இருப்பாங்களா?
முழுக்க முழுக்க விளம்பரம் தான், முழுக்க முழுக்க விளம்பரத்துக்காக செய்கிறதா இவங்க 2 பேர். எங்கே ஏதாவதுனாலும் உடனே வந்து நான் இவர்களுக்கு வந்து 1 கோடி தரேன், இவர்களுக்கு 4 கோடி தரேன், இவர்களுக்கு 5 கோடி தரேன், வார்த்தையில் மட்டும் பேசிவிட்டு அவர்களுக்கு அப்புறம் இதுக்கு பின்னாடி பல பிரச்சனைகள் இருக்குது. இவர் வந்து யாருக்கிட்ட இந்த ஃபண்டு வாங்குறாரு, இந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளே யாரெல்லாம் ஃபண்டு கொடுக்குறாங்க, இது தன்னுடைய ஒட்டுமொத்தமாக இது நான் செய்தது வந்து அவரோட காசு கொடுக்குறாரு, இது பல சிக்கல்கள் வந்து பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அவரை வந்து குறைத்து மதிப்பிடுறதுக்காக சொல்ல, நீங்கள் செய்யக்கூடியவர் ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக இதை தொடர்ச்சியாக நீங்கள் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, விஜய் அவர்கள் எப்போ வந்து முதல் மாணவர்களுக்கு தொகுதியாக கொடுத்தாரு, தொகுதியாக எந்த காலத்தில் கொடுத்தாங்க? யாராவது நற்பணி செய்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு 234 தொகுதிக்கு கொடுக்கணும் இல்லை, மாவட்டமாக கொடுப்பாங்க. ஏன் மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் கொடுப்பாங்க. இவர் மட்டும் தான் அதை புதுசாக கொண்டு வந்தார், தொகுதியாக கொண்டு வந்து அங்கே உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து அரசியலுக்கு வர்றோம் அப்படின்றது தானே அது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இதே வேலையை தான் நீங்கள் இப்போ செய்கிறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? ஓகே, அதில் ரொம்ப முக்கியமாக அடுத்து அவர் பேசியிருப்பாருன்னு அதை இப்போ நோட் பண்ணோம். அவங்க அம்மாவிடம் பேசுனதெல்லாம் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். அவங்க அம்மாவிட்ட கேட்டாராம் அவர். முக்கியமானது, என் அம்மாவிடம் கேட்டேன், ரஜினி அரசியலுக்கு வரும் பொழுது என் அம்மா வந்து வேணாம், அரசியல் சாக்கடா வேணாம்னு சொல்லி தடுத்துட்டாங்க, அதனால ஒரு வழி இல்லாம நான் அந்த பேர் ஒதுங்கி இருந்தேன். எங்கேயுமே சொல்லல, பச்சை பொய். நீங்க பாருங்க, அந்த காலகட்டத்தில் பாண்டே அவர்கள் வந்து தந்தி டிவியில் நடத்தின மக்கள் மன்றமா, அந்த நிகழ்வுல ரஜினியினுடைய அமைப்பு சார்பாகவே போய் பேச போறார். என்ன அரசியல் நாங்கள் செய்ய போறோம், ஆன்மீக அரசியலை நாங்கள் செய்ய போறோம், ஆன்மீக அரசியலான என்ன அப்படின்றத பேசியிருக்கிறாரு. எல்லா இடங்கள்லயும் ரஜினி என்னுடைய தலைவர் அரசியலுக்கு வந்துட்டார், நானும் வந்துட்டேன் அப்படி. இன்னைக்கு ரஜினி அரசியலுக்கு வந்திருந்தா வராமல் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் விட்டுட்டு போனதுனால நீ ஒதுங்கிட்ட. அதாவது சேஃப் கேம் விளையாடணும், சேஃபாக மேலே வந்து உட்காந்துடணும், எந்த கஷ்டமும் படக்கூடாது, சேஃபாக மேலே வந்து உட்காந்துடணும். இப்போ அதுக்கு அடுத்ததுக்கு என்னென்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ரைட், ஓகே, இன்னைக்கு வந்து விஜய் என்னுடைய நண்பர், அவர் தலைவர், இவர் நண்பர், அதனால நண்பர் அரசியலுக்கு வந்துட்டார், நான் போறேன் அப்படின்னு சொல்றேன். நீ இதுல என்ன சொல்றேன்னா, அந்த சமயத்துல நான் போய் கேட்டேன், எங்க அம்மா இப்போ வேணான்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் வெற்றி பெற்றதா சொன்னதுக்கு அப்புறம் போய் கேட்டேன், இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துவான்னு எனக்கு தெரியாம போச்சுப்பா, போன அனுமதி கொடுத்துட்டாங்க. என்னடா இது? நீ வந்து உண்மையிலேயே விஜய் ஒரு நண்பர், ஒரு அரசியலுக்கு வர்றாரு, அவருக்கு உதவியா இருக்கணும்னு சொல்லி நினைச்சிருந்தா என்னைக்கு வந்திருக்கணும்? என்னை தொடங்கும் போது என்னைக்கு விக்கிரவாண்டி மாநாடு போட்டாரோ அன்னைக்கு நீங்க போய் நின்றுக்கணும். பக்கத்துல போய் பாத்தியா? எவ்வளவோ திரைத்துறையை சார்ந்த எவ்வளவு பேர் அங்க போனாங்கல்ல. அப்ப நீ ஏன் போகல? அப்போ நீ போல, அப்ப வெற்றி பெறுமா வெற்றி பெறாதான்னு உனக்கு தெரியல. இன்னைக்கு வெற்றி பெற்ற உடனே அந்த வெற்றியில பங்கெடுத்துக்கணும், அதுல பங்கு கேட்டு வாங்கிடணும்னு அவசரமா ஓடுற, இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிடுற. அதுல வந்து ரொம்ப முக்கியமா இத்தனை 2 ஆண்டுகள் அவர் வந்து தேர்தலில் வெல்றதுக்கு முன்னாடி, தேர்தல் நிற்கிற முன்னாடி பல சிக்கல்கள் வந்திருக்கு, பல பிரச்சனைகளை எதிர்கொண்டார். படத்துக்கே பிரச்சனை வந்திருக்கு. ஜனநாயகன் படத்துக்கு எங்க போனீங்க? எங்க குரல் கொடுத்தீங்க? நீங்க பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு ஊடகமா ஆரம்பிக்கிறாராம், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. இதை வச்சுக்கோங்க, நான் பின்னாடி உங்களுக்கு என்னன்னு சொல்றேன்னு. டேய், நீ என்ன செஞ்சையோ அதை காரணமா காட்டி தாண்டா நீ வந்து மக்கள்கிட்டே கிளைம் பண்ற, நான் அதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், உள்ளுக்கு வர போறேன்னு. அப்ப நீ அந்த கடமை என்ன காரணத்துக்காக செஞ்சிருக்க? பலன் பின்னாடி ஏதாவது பலன் அப்படிதானே நீ செஞ்சிருக்கேன்னு அர்த்தம். அப்ப அது கடமையே கிடையாது. நீ உன்னுடைய சுயநலத்துக்காக செஞ்சிருக்கிற, அது கடமைன்னு சொல்ல முடியாது, உதவின்னு சொல்ல முடியாது. உன்னை வளர்த்துக் கொள்வதற்கு, அவளை பகடைக்காயை பயன்படுத்துவதற்கு அவங்களெல்லாம் கொண்டு வந்து நீ சாப்பாடு போட்டு வளர்த்தேன்னு சொல்லியிருக்கிற. அப்போ சும்மா பேருக்கு, சும்மா ஏதோ மற்ற நடிகர்கள்ட்ட, வசதியானவர்கள்ட்ட ஏதோ பணம் வாங்குவதற்கு நான் அப்படி ஒரு ட்ரஸ்ட் அமைப்பு வச்சிருக்கிறேன், இதுக்கு தாங்க அப்படி. அது ரொம்ப ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் இருக்கிறாரு, இன்னைக்கு வந்து தாவேகா கட்சியினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டு பாருங்க, அவர் தெளிவா சொல்றாரு. இது வந்து நம்ம யாருக்காக சொல்லணும்னா தாவேகா நண்பர்களுக்காகவும் விஜய்க்காகவும் சொல்றோம். எவ்வளவு கடுமையா அவரை விமர்சிச்சு எவ்வளவு வீடியோக்கள் பதிவுகள் வெளியிட்டார் அப்படின்னு. உண்மை, அது பொய் இல்லை, உண்மையை வெளியிட்டார் அவரு. நீ வந்து என்னென்ன செஞ்சிருக்கிற, எங்கெங்க என்னென்ன கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம விட்ட அப்படின்றது தெள்ள தெளிவா 1/2 மணி நேரம் வீடியோ அவர் வெளியிட்டு இருப்பாரு. நீங்க அதெல்லாம் எடுத்து பார்க்க சொல்லுங்க, விஜயனுடைய கட்சியை சார்ந்தவர்களும் விஜய் எடுத்து பார்க்க சொல்லுங்க. அப்போ சுயநலம் தவிர வேறு எதுவுமே கிடையாது. எப்படியாவது மேலே ஒன்றுக்கு வந்துடும். அதாவது இப்போ நான் செலவு பண்ண, இதை இன்வெஸ்ட் பண்ணேன், இதை நான் வந்து அறுவடை பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். இதுக்கும் மோசமான அரசியல்வாதிகளுக்கும் உனக்கு வேற என்ன வித்தியாசம் இருக்கு? நீ அந்த சினிமாலே பண்ணிட்டு போலாமே, இது எதுக்கு அப்போ வந்து மக்களை ஏமாத்தி நீ இங்கிருந்து அறுவடை பண்றதுக்காக இதை ஒரு தொழிலா இந்த தொழிலாக தான் வர்றான். சினிமா என்பதை எப்படி தொழிலாக இருந்துச்சோ அரசியலை தொழிலாக மாற்றிக்கொண்டு, நம்மளுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டான்ஸ் சொல்லி கொடுத்து நம்ம நடன இயக்குனராக இருந்து இவரை ஆட வச்சு இவர் இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிட்டாரு, இந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த ஆட்டத்தை சொல்லி கொடுத்தவனே நான் தானே, நான் வரக்கூடாது. அப்போ அந்த ஆசை நீ ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துலலாம் திரைத்துறையில் எவ்வளோ பிரபலமானவர்கள்லாம் வந்தாங்க.
ராம் வந்தார், இயக்குனர் ராம்லாம் வந்தாரு. அவர்லாம் எங்கேயாவது இதை கிளைம் பண்ணிட்டாரு? ராம் வந்தாரு, அவர்லாம் எங்கேயாவது கிளைம் பண்ணிட்டாங்களா? நீங்களும் ஹிப்ஹாப் தமிழாவை மட்டும் தான் அதை கிளைம் பண்ணிக்கிட்டீங்க. ஏன்னா நீங்க வந்து அடையாளம் தெரியாமல் இருந்தவர்கள். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம்ன்றதை வச்சு உங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக அதை பயன்படுத்தினீங்களே தவிர உங்களுடைய நோக்கம் அதுதானே தவிர உண்மையிலேயே ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம், ஜல்லிக்கட்டு எதுக்குன்றது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்க இப்போ ஒரு புதிய ஒரு கதையை சொல்றாருல, எனக்கு சின்ன வயதா இருக்கும்போது உடம்பு சரியில்லாமல் இருந்தது, ராகவேந்திராவுக்கு வேண்டியதுக்கு அப்புறம் அது சரியாயிடுச்சு. அதனால் இது எல்லாமே முழுக்க கட்டுக்கதை. நீங்க ராயபுரத்தில் அவர் வசித்த பகுதியில் உள்ளவங்களை போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இவர் என்னைக்கு ஒரு சூப்பர் சுப்பராயன்ட்ட வேலைக்கு சேர்ந்து சூப்பர் சுப்ராயன் மூலமாக ரஜினியை பார்க்க போறாரோ, பார்க்க போய் வந்த கொஞ்ச நாள்ல இவர் அந்த சினிமா ஒரு இயற்கையாகவே இவருக்கு வந்து நடமாடுகின்ற ஒரு சின்ன டேலண்ட், திறமை இருந்ததுனால இவர் சின்ன வாய்ப்புகள் திரையில கிடக்குது. உடனே ரஜினியை பயன்படுத்தி எப்படியாவது மேலே ஏறியறன்ற ஒரே காரணத்துக்காக தான் தன்னுடைய பெயரை போய் கெசட்ல ராகவா லாரன்ஸ்னே மாத்துறாரு. மாத்திட்டு அதை வச்சு அவர் ராகவேந்திரா அவர் மேல மிகப்பெரிய பற்று கொண்டவர். ராகவேந்திராரை பற்றி யாரு பேசினாலும் அவர்கள்ட்ட மணிக்கணக்காக பேசுகிற தன்மையுடையவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். அதனால அவர் ரஜினிகாந்தை தன்மையப்படுத்தணுன்றதுக்காக தான் தன்னுடைய பேரையே ராகவா லாரன்ஸ் மாத்திக்கிட்டவங்க தான் அந்த ஆளு. சோ ரஜினிகாந்தை வச்சு மேல வர்ற நீ தமிழ் திரையுலகில். அப்புறம் விஜயனுடைய ஒரு மேல வந்ததுக்கு அப்புறம் எல்லாருடைய தொடர்புகளும் கிடைக்க போகுது. ஆக அடிப்படையிலேயே பிழையானவர் ராகவா லாரன்ஸ். இதை வந்து தயவு செய்து தமிழ் மக்களும் விஜயனுடைய கட்சியை சார்ந்தவங்களும் கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா யார் வர்றாலும் விஜய் வந்து ஒரு நண்பர் வர்றாருன்றதுக்காக ஏத்துக்கிட்டு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனா இது வந்து அவருக்கு மிகப்பெரிய மோசமான விளைவுகளை கட்சிக்கு ஏற்படுத்தும். இல்ல அந்த நண்பர்களே வாய்ப்பு கொடுத்தாரு. ஸ்ரீநாத் கொடுத்தாரு, தாடி பாலாஜி கொடுத்தாரு. அவர் அப்புறம் அதை வந்து பெருசா எடுத்துட்டு போயிட்டாரு. இப்படி எல்லோருக்கும் அவர் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனா அவங்க எல்லாம் எப்ப கொடுத்தாரு? அவங்க கட்சி தொடங்கணும்னா அவர் பின்னாடி வந்தாங்க, எல்லாரும் வந்து நின்னாங்க. சவுந்தர்னு நினைக்கிறேன், சவுந்தர்னு ஒருத்தர் ஒரு ஆக்டர்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கரூர் இன்சிடென்ட்லாம் கூட வந்து இந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து அரசியலில் அவர்கள் வந்து அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இருந்தாங்க. ஆனா இவர் ரொம்ப தெளிவாக எல்லாம் பதவிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா சொன்னாலாம், பாருப்பா அது ஜெயிச்சிட்டாரா இப்ப போப்பா அப்படின்னு. இது எந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப நிலை? எந்த அம்மா சொல்லுவாங்க இதுக்கு முன்னால வேணாம், இப்ப ஒரு ஜெயிச்சிட்டாரு அதனால போப்பான்னு யாராவது சொல்லுவாங்களா? இதை வந்து அம்மா பின்னாடி அதுல ஒரு சென்டிமெண்ட்டை கொண்டு வந்து மக்கள் அது ஒரு கிட்டத்தட்ட பெரிய திரைக்கதை. மக்களுக்கு என்ன பிடிக்கும், பரவாயில்லையே அம்மாட்ட கேட்டுட்டு தான் உள்ளுக்கு வர, அம்மா வேணான்னா ஒதுக்கிறாரு, அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சு நல்ல பிள்ளை இவரு அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறது. கடைசி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காருன்னு மக்கள் நீங்க சொல்லுங்க, மக்கள் நீ எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது எப்படி இப்ப ஓட்டிங் எடுக்கிறாரா? இவங்களாம் வேணான்னு சொல்லுவாங்க, இவங்களாம் இல்லை. நான் வந்து நீங்கள் கடைசியாக சொல்லணும்ல, மக்களே நீங்கள் வேணான்னு சொன்னீங்கன்னா நான் போறது இல்லைன்னு சொல்லலாம்ல. அதை பற்றி பேசவே இல்லையா மக்கள்? நீங்கள் சொல்லுங்க, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அரசியல் நீ தனியா ஒரு தேர்தலில் நின்று போட்டியிடு, எவ்வளோ மக்கள் உனக்கு வாக்களிக்கிறாங்கன்னு பாரு. நீ இன்னொருத்தருடைய ஷேடோல தான் உள்ளுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. அப்புறம் இது என்ன இது? அதுவும் ஸ்ட்ரெயிட்டா வந்தோடனே நேராக எம்எல்ஏ கேண்டிடேட் நேரா திருச்சி கிழக்குல போட்டிடுறது அவர் வந்து அதைதான் இது செட் பண்றாங்க. இப்ப வந்தா நாங்க நிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலேயே இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் உடன் வைத்து கொண்டு விஜய் வந்து இங்க தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும்னு சொல்லி நினைச்சாருன்னா மக்கள் அவரை நம்பி வாக்களித்தார்கள்ல, இவர்களே அவருக்கு எதிராக மாறுவார்கள். திரும்புறதுக்கு நிறைய பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்க வந்து ஒரு சாதாரண 4 பேருக்கு உதவி செஞ்சு அதை காட்டியே முன்னாடி வரணும்னு நினைக்கிறவன் அரசியலுக்கு வந்துட்டாங்கன்னா என்னென்ன செய்வாங்க? அதனால் தயவுசெய்து இதை வந்து விஜய் கட்சியை சார்ந்தவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உண்மையிலேயே தமிழக மக்களுக்கு ஏற்கனவே ஒரு பேர் இருக்குது, விஜய்க்கு வாக்களித்ததையே விமர்சனம் பண்ணுற சூழல்கள் பல இடங்கள்ல இருந்து வந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கட்டும், விஜய் வந்துட்டார், நம்ம அவரை குறைத்து மதிப்பிடலை. அவருக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்க வேண்டும், அவர் அதில் என்ன செய்கிறாருன்னு பார்க்கணும். அது வரைக்கும் நம்ம பெரிய அளவில் விமர்சிக்க கூடாதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உங்கள் மேலே சில பழிகள் இருக்குது, பல விமர்சனங்கள் இருக்குது தமிழ் மக்கள் மேலே. இந்த மாதிரி ஆள்லாம் வந்தார் அப்படின்னா அவருக்கும் விஜய்லாம் வாய்ப்பு கொடுத்தாருன்னா நீங்கள் விஜயை நம்பி இவருக்கும் வாய்ப்பளித்தீர்கள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அது தமிழக மக்கள் வந்து உலக அரங்கில் வேறொரு பார்வையில் பார்க்கப்படுகிற சூழல் ஏற்பட்டுவிடும். ஒரு அறிவார்ந்த சமூகம் தமிழ் சமூகம், அது தயவுசெய்து தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதான் நம்ம இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே. நன்றி, வணக்கம்.